ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் யூஎஸ்ஏக்குமான நடந்த மேட்சோட ஒரு மினி ஜிஎல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 52 பாயிண்ட்ஸில் வந்து சின்னதாக மிஸ் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு லைவ் நடக்கும் போதும் சொல்லியிருந்தோம் எந்தெந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. அந்த கோரி ஆண்டர்சன் ரிஸ்க்காக எடுக்கலாம், ஆர்ச்சரை விட்டுறலாம், ஹைட் சிங் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அவங்க அந்த இதில் கண்டக்ட் பண்ணலை. மேபி இப்போ அவங்க அந்த இதை வந்து பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக இதை விட இன்னும் ஒரு பெரிய ரேங்காக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒரு 300 வரைக்கும் ரேங்க் வந்துட்டாங்க. ஒரு சின்ன இதில் மிஸ் ஆகிட்டு ஆனால் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சேனல் சார்பாக ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷனை இது மூலயமா சொல்லிடுறோம். ஐசிசி சூப்பர் 8 மேட்ச் நம்பர் 51 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் வந்து எடுத்து எந்த பிளேயருக்கான ஆப்ஷன் இருக்குது, ட்ரீம் டீம் வர யார் இருப்பாங்க, எந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம் பிளேயர் த்ரெட்டு வீக்னஸோட. ஸோ வீடியோவை எல்லா செக்மெண்ட்டும் நம்ம பிளேயர் சொல்லும் போது அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேருக்குமே முக்கியமான ஒரு மேட்ச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேரன் சாமி ஸ்டேடியத்தோடைய பிட்ச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிட்சை பொறுத்தவரை மேக்சிமம் வந்து இது வந்து பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஃபேவரபிளா இருந்திருக்கு. அது முக்கியமா பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஃபேவராக இருந்திருக்கு. ஒரு 180 190க்கு மேலே அடிக்கிற பட்சத்தில் அவங்களால இங்கே சேசின் வந்து டஃப்பாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் ஸ்பின்னுக்கு வந்து செகண்டாக கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஆகுது, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஆகுது. கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ், கொஞ்சம் அந்த கட்டர்ஸ் போடுறவங்க, வேரியேஷன் போடுறவங்க, இந்த ஹார்திக் பாண்டியா மாதிரி போடுறவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக குத்தி போடுறவங்களால இந்த பிட்சை பொறுத்தவரை பேட்டினுக்கு தான் நல்ல சப்போர்ட் ஆகும். அதுவும் ஹிட்டர்ஸ் வந்து நல்ல இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இதோடைய வென்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ல டோட்டல் மேட்சஸ் 23 மேட்சஸ் பிளே பண்ணதில் 12 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ணவங்க 11 மேட்ச் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 7 டைம்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 152 169 5 டைம்ஸும், 170 189 5 டைம்ஸும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே 6 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக 180 to 170 ஸ்கோர் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோர் 218 பண்ணியிருக்காங்க, லோ ஸ்கோரே 105 வரைக்கும் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ன வீடியோ பார்த்தாலும், எங்கே ஸ்டாட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் அந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் பாருங்கள். 21 20 18 ஜூனில் 16 ஜூனில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ண எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா எபோவ் 160 மேலே அடிச்சிட்டாங்க, 180 வரை அடிக்கிறாங்க. இதில் ஆஸ்திரேலியா வந்து 180 வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடும் போது இங்கிலாண்டும் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 190க்கு மேலே போகிற பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண முடியல. ஒரு ஆஸ்திரேலியாவை வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி சேஸ் பண்ண முடியாமல் டஃப்பாக இருக்காங்க. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவே 201 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அவங்க ஹை ரன் ரேட்டோட வின் ஆகணும், சாதாரணமாக வின் ஆக முடியாது. இந்த மேட்சோடைய அவங்களுடைய இது விஷயம் என்னன்னா, அவங்க ஹை ரன் ரேட்டோட வின் ஆகணும். இல்லை பவுலிங் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பவுலிங் போடுற பட்சத்தில் அவங்க ரொம்ப அவங்கள சீக்கிரமா அவுட் ஆக்கி அதை ரொம்ப வேகமா சேஸ் பண்ணணும். ஸோ அவங்க அதிரடியாக தான் விளையாடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை அவங்க டாப் ஆர்டர் 3 பேர் 4 பேரும் பயங்கரமா விளையாடுவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை வந்து இங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை இங்க அடிச்சிருவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு வந்து அவங்க பால்ல இவங்க மிஸ் ஹிட் ஆகி அவுட் ஆக நிறைய வாய்ப்பும் அமையும். ஸோ அதுக்கு தக்கனமாக எடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த 21 ஜூனில் பாருங்கன்னா இங்கிலாந்து வந்து 156 வரைக்கும் தான் அடிச்சிருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூட லாஸ்ட் வரைக்கும் போயிருப்பாங்க, ஆனால் சேஸ் பண்ண முடியல. அந்த ஸ்பின்ல வந்து 2 விக்கெட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல விழுந்திருக்கு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் இங்கே விழுந்திருக்கு. நடந்த ஒரு 7 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு 32 விக்கெட்டும் ஃபேசர்ஸுக்கு 48 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ல 15ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 17ம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபேசர்ஸ் வந்து 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. இது செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 27 விக்கெட்ஸ் இந்த இதில் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டு டீமோடைய T20 ஸ்டாட்ஸ் மட்டும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 31 மேட்சஸ்ல 19 மேட்சஸ் இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க. 11 மேட்சஸ் வந்து நம்ம ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ் வந்து 19 மேட்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 11 மேட்சஸ் லாஸ் ஆயிருக்கிறாங்க. ஆனால் ஐசிசி T20ல பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஃபைட்டு தான். அவங்க 5 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்தியா நம்ம டீம் வந்து ஒரு 2 மேட்சஸ் இந்த இதில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய பிளேயிங் பாசிபிள் 11 வந்து கண்டிப்பாக இந்த மேட்சை ஸ்டார்க்கை உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஹேசல்வுட்டுக்கு பதிலாக கண்டிப்பாக கொண்டு வரவாங்க, இல்லைனா ஆஸ்டின் நகருக்கு பதிலாக
கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹேசல்வுட் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே இருக்கிறதுனால ஹேசல்வுட்டுக்கு பதிலாக நேதன் எலிஸை கூட மாத்திடுவாங்க. அவங்களுடைய சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 வந்து மேக்சிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிவம் டூபே இந்த இதில் போவாங்க. மேபி ஒரு பேட்டிங்ல ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா பவுலிங் சேம் பவுலிங்கோட போவாங்க. சப்போஸ் ஃபாஸ்ட்டுக்கு இங்கே இது கொஞ்சம் தான் சப்போர்ட் ஆகிற மாதிரியான இது விஷயம் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஸ்பின்னர் அடிஷ்னலாக மேபி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதே லைனப்பில் தான் இவங்க வந்து சேஞ்ச் பண்ணாமல் போவாங்க. இந்த மேட்ச் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து ஹை ரன் ரேட்ல வின் ஆகணும். ஆனால் இந்தியாவுக்கு வந்து அந்த கண்டிஷன் கிடையாது. அவங்க வின் ஆனா போதும். ஸோ அவங்க வந்து இவங்களை டிஃபீட் பண்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும்தான் வருவாங்க. அது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க ரன் ரேட் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனா சப்போஸ் ஆஸ்திரேலியா வந்து இந்த மேட்ச் வின் ஆகணும் அப்படின்னா அவங்க ஹை ரன் ரேட்ல வின் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் இப்போ ஆப்கானிஸ்தானோடைய நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை ரன் ரேட்டுக்கு போயிட்டாங்கன்னா சப்போஸ் ஆஸ்திரேலியாவோட போயிருவாங்க. ஆனா இந்தியாவுக்கு பொறுத்தவரை இந்த மேட்ச் ஜஸ்ட் வின் பண்ணா போதும். இந்தியாவுக்கும் மஸ்ட் வின் மேட்ச் தான். ஏன் அப்படின்னா சப்போஸ் ஆஸ்திரேலியாவும் ஹை ரன் ரேட் வந்துட்டாங்க, ஆப்கானிஸ்தானும் ஹை ரன் ரேட் வந்துட்டாங்கன்னா இந்தியா வெளியே போறதுக்கான வாய்ப்பாயிரும். ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க. ஆனா அவங்க அக்ரெசிவா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, சேஃபா தான் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வின் ஆனா போதும். ஆனா ஆஸ்திரேலியா அப்படி பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தேர்ந்தெடுத்தாலும் ஹையா வேகமா தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால விக்கெட் கூட அவங்க லூஸ் பண்ண 1 or 2 வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இப்ப வர இருக்கிறாங்க. ஹார்திக் பாண்டியாவும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸும் இருக்கிறாங்க. இதுல ஹார்திக் பாண்டியா வந்து மேக்சிமம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு, பேட்டிங் பவுலிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. நீங்க ஸ்டாய்னிஸை வந்து ஒரு இதுல ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான டீம்ல மட்டும் வேணா ஸ்டாய்னிஸை நீங்க வச்சு பிளே பண்ணிக்கோங்க. ஒரு இதுல நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா அவருக்கு வீசி கொடுக்காருண்டா டீம்ல எடுத்துக்கோங்க. அவர் ஒரு சின்னதா வேணா பிளே பண்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டன் எந்த மாதிரியான கண்டிஷனுக்கெல்லாம் மாறும் பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஆல்ரவுண்டர்ல வரும், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பவுலருக்கு போக, பவுலர் இல்லைன்னா பேட்ஸ்மேனுக்கு போக ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச் பிச்சை பொறுத்தவரை. அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியே வராம பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில தான் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆனது மாறும். ஹை பெர்சன்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் ஒரு இதாவது ஹை பெர்சன்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வரும். அதுவும் பேட்ஸ்மேனுக்கு வர நிறைய வாய்ப்பு இந்த பிச்சை பொறுத்தவரை இருக்கு. பிளே ப்ராக்ரஸை பொறுத்தவரை மேக்சிமம் ஒரு விக்கெட் விழலாம் ரெண்டு இன்னிங்ஸ் சைடும். அப்படி இல்லைன்னா இந்தியா பிடிக்கிறவங்க சேஃபா பிளே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விக்கெட் மேபி விழாம கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க, அதிரடியாக தான் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி அந்த காரணத்தினால மேபி விழலாம், இல்லை பவர் பிளேக்கு அடுத்து விழ வாய்ப்பு இருக்கு. இப்போ டேவிட் வார்னர், டிரேவிஸ் ஹெட், இதுல நம்ம டேவிட் வார்னர் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 27 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்காங்க. வென்யூல வந்து ஒரு 203 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இதுல டேவிட் வார்னர் பொறுத்தவரை இப்ப வர ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியாவில வந்து பொறுத்தவரை ஸ்பின்னுக்கு வந்து ஃபர்ஸ்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவருக்கு வந்து பிளேயர் வீக்னஸ் யாருக்கிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, இந்த மாதிரி தான் மெயினா இருக்கு. பும்ரா பால்ல கூட அவர் ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணிடுவாரு. ஸோ அந்த பவர் பிளேக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் அந்த ஒரு 20-30 ரன் வேகமா அடிச்சுட்டாருன்னா ஒரு 20 பால்ல 15 பால்ல அடிக்கும் போது அவர் அந்த ட்ரீம் டீம் வந்துருவார். ஸோ டிரேவிஸ் ஹெட்டா இவர் வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டேவிட் வார்னரை வந்து எடுத்துக்கலாம். ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை டிரேவிஸ் ஹெட் வந்து அந்த வென்யூல ஒரு இதுல 68 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. இவருக்கு பிளேயருக்கான த்ரெட்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா பால்ல ஈஸியா அவுட் ஆயிருக்கிறாரு. அதே நேரத்துல ரவீந்திர ஜடேஜா, அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங், அந்த லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ் நீங்க ஐபிஎல்ல பாத்திருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஹர்ஷதீப் சிங் ஆரம்பத்திலே போட வருவாரு, இவர் அடிக்க தான் போவாரு, விக்கெட் இழக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல ஸ்பின்னருக்கு கொடுத்துருவாங்க எடுத்த உடனே. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா டிரேவிஸ் ஹெட் கண்டிப்பா ஆரம்பத்தில் அவுட் ஆயிடுவாரு. ஸோ இந்த இதுல இருந்து கண்டிப்பா டேவிட் வார்னர், டிரேவிஸ் ஹெட்ல நீங்க ஒருத்தங்களை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கீங்க. டிரேவிஸ் ஹெட்டை ஆஸ்திரேலியா தான் வின் ஆகும் அப்படிங்கிற டீம்ல 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல். இப்போ பேட்ஸ்மேன் கேட்டகரியில ஒரு ஒரு ஓரளவு நல்ல கேட்டகரி பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ல இருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் தான். இப்போ அவர் லோ பெர்சன்ட்ல இருக்காரு, அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் எதுவும் சரியில்லைன்னு எடுக்கல. ஆனா இந்த வென்யூவை பொறுத்தவரை அவர் நல்லா பிளே பண்ணியிருக்கிறாரு, 250 அடிச்சிருக்காரு, 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே கான்சென்ட்ரேட் அவருடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. இப்போ இவர் லோ பிக்ல இருக்காரு. இதுதான் நமக்கு இவர் வந்து ஒரு ட்ரம்ப் பிக் மாதிரி. எப்படின்னா இப்போ 1 டவுன்ல இப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் பவர் பிளேல போயிட்டுனா மிச்சல் மார்ஷ் இறங்குவார். நம்ம அவரை வந்து நீங்க வந்து ஒரு டீம்ல எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காது நான் லாஸ்ட்ல நான் சொல்றேன். ஆனா ஒரு பிளேயரா நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அவர் லோ பொசிஷன்ல இருக்கிறாரு, அவர் அடிச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா நம்மளுடைய ரேங்க் வந்து மேலே ஏறிடும். ஸோ ஒரு லோ இப்போ இவங்க லாஸே ஆனாலும் வின்னே ஆனாலும் அந்த இடத்துல ஒரு லோ பெர்சன்டேஜ் பேட்ஸ்மேன் உள்ள வருவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில இவர் தான் மெயினாக வருவார். டிம் டேவிடை விட இவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மிச்சல் மார்ஷ், மேக்ஸ்வெல் இவங்க 2 பேருக்குமே சேம் த்ரெட் தான் பும்ரா. சப்போஸ் பும்ரா வந்து போடுறப்போ மிச்சல் மார்ஷ் உள்ள வராரு அப்படின்னா ஒருவேளை நிறைய அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க பும்ராவை கேப்டன் கொடுக்குறீங்க, ஒரு மேட்ச்ல பும்ராவை கேப்டன் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க மிச்சல் மார்ஷ், மேக்ஸ்வெல்ல ஒருத்தங்களை எடுக்காதீங்க. கண்டிப்பா 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க அவுட் ஆயிடுவாங்க. மேக்சிமம் மிச்சல் மார்ஷ் தான் அந்த இடத்துக்கு வருவாரு. ஸோ நீங்க வந்து அப்படி எடுக்கிறதா இருந்தா, ரிஸ்கா எடுக்கிறதா இருந்தா மிச்சல் மார்ஷை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காம எடுத்து பாருங்க. ஒருவேளை அவர் பும்ராக்கு கேப்டன் கொடுத்தா, இப்ப பும்ராவை நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காம சாதாரணமான பிளேயரா தான் நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க மிச்சல் மார்ஷை டீம்ல எடுங்க. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப கம்மியான ரன்ல அவுட் ஆயிருக்காரு, 3 டைம் அதுவும் அவுட் ஆயிருக்காரு. வெறும் பாத்தீங்கன்னா 3 டைம் வெறும் கம்மியான ரன்லயே அவுட் ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லும் அதே மாதிரி தான் ஒரு அடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 9 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. T20லயும் சரி, ஒன் டேலையும் சரி. ரவீந்திர ஜடேஜா பால்லையும் அதே மாதிரி தான், குல்தீப் யாதவ் பால்லையும் அதே மாதிரி தான். ஸோ விக்கெட்டை வந்து இவங்க வந்து மேக்சிமம் எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மிச்சல் மார்ஷ், மேக்ஸ்வெல்ல நீங்க மெயினா ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுங்க. மிச்சல் மார்ஷ் லோ பெர்சன்ட்ல இருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேத்யூ வேடுல ட்ரம்ப் பிக் யாருன்னு பாத்தீங்கன்னா மேத்யூ வேடு தான். அவரை வந்து விட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியா தான் வின் ஆகும்னா மேத்யூ வேடுக்கு அங்க வேலை இருக்காது. ஆனா இந்தியா வின் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல மேத்யூ வேடுக்கு வேலை இருக்கும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து விளையாண்ட மேட்ச்ல 487 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அதாவது இந்தியா கூட ஒரு T20 நீங்க பார்த்துருப்பீங்க, அவரும் மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க, நம்ம இந்தியாலேயே அடிச்சிருக்காங்க. 250 அடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம என்னன்னா விக்கெட் கீப்பர்ல ரிஷப் பண்ட் தான் எல்லாரும் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க இந்தியா வின் ஆகிற மேட்ச்னாலும் லாஸ் ஆகிற மேட்ச்னாலும் ரிஷப் பண்ட் ட்ரீம் டீம் வந்துருவாரு. பெருசா பிளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இந்தியா லாஸ் ஆகிற மாதிரி மேட்ச் இல்ல, இது வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ற மாதிரி மேட்ச் போகுது அப்படின்னா கண்டிப்பா மேத்யூ வேட் அந்த இடத்துல வருவாரு. அவர் பெருசா பிளே பண்ணிட்டாருன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல லக்கு. ஸோ மேத்யூ வேடு, மிச்சல் மார்ஷ்ல கூட நீங்க அப்படி ஒருத்தரை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பும்ராவை வந்து ஹை கேப்டன் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல மிச்சல் மார்ஷ் இவங்கெல்லாம் அவுட் ஆகிற மாதிரி டீம் எடுத்து நீங்க அவரை விளக்கிட்டு மேத்யூ வேடை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா மிச்சல் மார்ஷை பொறுத்தவரை அவர் கொஞ்சம் ரன் அடிச்சா கூட நமக்கு ரேங்க் ஆனது ஏறிடும். ஸோ பவுலிங் போடவும் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி மார்க்கஸ் ஸ்டாய்னஸை பொறுத்தவரை அவர் வந்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ண போறாரு அப்படின்னா இந்த மேட்ச்ல ஒரு முக்கியமான பிக்கா இருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா முக்கியமான பிக்கா இருப்பாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி பவுலிங்க்கு அடுத்து வர்றாரு அப்படின்னா அவரால் ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா செகண்ட் இதுல வந்து அவருக்கு வந்து பவுலிங் வந்து வாய்ப்பு கிடைக்கணும். இவங்களே எல்லாருமே இவங்க தான் மெயின் பவுலர்ஸ் போடுவாங்க, 2-3 பவுலர் கொடுப்பாங்க. ஆனா மார்க்கஸ் ஸ்டாய்னருக்கு என்ன மாதிரியான ஃபெயிலியர்னா அவர் இந்த இன்ஸ்விங் உள்ள வர்றதுல வீக்கா இருப்பாரு. அதே மாதிரி அந்த ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் இதுல வேற 2 பேர் இருக்கிறாங்க, ரவீந்திர ஜடேஜாவும் இருக்கிறாங்க, அக்சர் பட்டேலும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் பாலையும் அவர் கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. ஸோ அவர் எப்படின்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் பொறுத்தவரை கொஞ்சம் ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷன்ல தான் இருக்காரு. ஒன்னு ஹார்திக் பாண்டியா நல்ல பெருசா பிளே பண்ணுவாரு, இல்ல மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் பண்ணுவாரு. ஸோ நீங்க ரொட்டேஷன் பண்ணி வேணா ட்ரை பண்ணிக்கங்க. அந்த வென்யூல ஒரு 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ நீங்க டாப் ஆர்டர் எல்லாத்தையும் அவுட் ஆயிருவாங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டீம் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணிக்கங்க.
டிம் டேவிட், பேட் கமின்ஸ் பொறுத்தவரை அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அருமையா இருக்கு. இந்தியா கூட நல்லா தான் பவுலிங் போடுவாரு. இந்த பிச்சும் அவருக்கு செட் ஆகிற மாதிரியான பிச்சா தான் இருக்கும். நல்லா கட்டர்ஸ் போடுவாரு, வேரியேஷன் பால்ஸ் போடுவாரு, அவருக்கு செட் ஆகும். ஆனா இந்த டிம் டேவிடா பேட் கமின்ஸான்னு பாக்குற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேட் கமின்ஸை ட்ரை பண்ணுங்க. பேட் கமின்ஸ் வந்து 2 இன்னிங்ஸும் நல்லா பவுலிங் போட்டுருவாரு. இந்த இதுல பொறுத்தவரை வென்யூல பாத்தீங்கன்னா ஓரளவு ரன்ஸும் அடிச்சிருக்கிறாரு, விக்கெட் எடுக்கிறான எபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து பேட் கமின்ஸை ட்ரை பண்ணுங்க. டிம் டேவிட பொறுத்தவரை நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா அதுலயும் மிச்சல் மார்ஷ், டிம் டேவிட் இது 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. 2 லோ பர்சன்ட்டும் வேணா ட்ரீம் டீம் வேணா சின்னதா வரலாம், ஆனா பெருசா வரமாட்டாங்க. ஸோ அதுல கேட்டகரி வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. மிச்சல் மார்ஷும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா பண்ணுவாரு. இந்த ஆஸ்டன் ஏகர் பிளே பண்ண மாட்டாங்க, அவங்கள மேக்ஸிமம் டீம் விட்டு எடுத்துருவாங்க. அதுக்கு பதிலாக மிச்சல் ஸ்டார்க் உள்ள வந்துருவாரு. இதுல பாத்தீங்கன்னா ஆடம் சாம்பாவை பொறுத்தவரை இந்தியா கூட நல்லா தான் பவுலிங் போடுவாங்க. 2 விக்கெட்னு எடுத்திருக்கிறாரு. இப்போ பொறுத்தவரை எப்படி இருக்கிறாங்கன்னா பவுலிங் கேட்டகரி இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா சாம்பா இருக்கிறாங்க, பும்ரா இருக்கிறாங்க, நல்ல பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏசிங் இருக்கிறாங்க, வேற பாத்தீங்கன்னா இவங்க குல்தீப் யாதவ் இருக்காங்க. ஸோ எல்லா பவுலரும் இந்த மேட்ச்ல நிறைய வரமாட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஆடம் சாம்பா இல்லைன்னா அந்த இடத்துல குல்தீப் யாதவ்ல ஒருத்தங்க கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. மேக்சிமம் செகண்ட் இன்னிங்ஸ் போடுற பவுலர் வந்து அந்த இடத்துல உறுதியா வருவாரு. நம்ம மேலும் டெலிகிராம்ல நான் பின்னாடி மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி ஹேசல்வுட்டோடைய ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வந்து சரியில்லை, ஆனா லோ பெர்சன்டேஜ்ல தான் அவர் இருக்காரு. அது ஒண்ணுதான் வந்து ஒரு இது சின்ன விஷயம். அவரை எடுத்தா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை ஸ்டார்க்கு தான் ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா கண்டிப்பா அவர் வந்துருவார். செகண்ட் இன்னிங்ஸ் போட்டா கூட நீங்க லீவ் பண்ணுங்க, ஆனா அவர் ட்ரீம் டீம் வருவார். அவருக்கு பெரிய பாயிண்ட் எடுத்து வராரோ சின்ன பாயிண்ட் எடுத்து வராரோ, இந்த வென்யூல கம்மியா தான் பிளே பண்ணியிருக்காரு. 5 மேட்சுக்கு 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேபி அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ் கூட இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா கண்டிப்பா 1 or 2 விக்கெட், ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 1 விக்கெட்டும் அடுத்து டெத் ஓவர்ல 1 விக்கெட்டுமாவது எடுத்துருவாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா. அதனால நீங்க ஹேசல்வுட்டை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் டீம்ல இருக்காரு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மேக்சிமம் 2 பேருமே லோ பர்சன்ட்ல இருக்காங்க. ஸோ 2 பேருமே வரமாட்டாங்க. ஸோ ஹேசல்வுட் ஸ்டார்க் ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்கு. இந்தியன் டீமை பொறுத்தவரை ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா பிளேயர்ஸுடைய த்ரெட்ஸ் இருக்கு. இவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கெட்டுகள்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு 50s நிறைய அடிச்சிருக்கிறாரு. விராட் கோலி பாத்தீங்கன்னா நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பிளேயர்ஸ் கிட்டே யார்கிட்டலாம் த்ரெட் இருக்கு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் கிட்ட இவருக்கு த்ரெட் இருக்கு. 6 டைம் அவுட் ஆயிருக்காரு ரோஹித் சர்மா. அதே மாதிரி ஆடம் சாம்பா கிட்ட 6 டைம் அவுட் ஆயிருக்காரு கம்மியான ரன்ல. ஆடம் சாம்பா இப்ப சப்போஸ் ரோஹித் சர்மா பிடிக்கும் போது ஃபர்ஸ்டே ஆடம் சாம்பாவை கொடுக்குறாங்கன்னா அவர் அந்த இடத்துல அவுட் ஆயிடுவாரு. இதுதான் விஷயம். 2வது பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு கிட்ட இப்ப லெப்ட் ஹேண்ட் வேற இவர்கிட்ட வீக்னஸ் இருக்கு ரோஹித் சர்மா பொறுத்தவரை. ஸோ 3 வீக்னஸ் அவர்கிட்ட இருக்கு. இதே விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடம் சாம்பா பால்ல அடிக்க செஞ்சிருக்காரு, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். விக்கெட் ஆனாலும் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பேட் கமின்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு, ஹேசல்வுட் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ இப்ப இந்த 2 இதுல யாருக்காவது அந்த த்ரெட் ஆனது ஒர்க் ஆயிரும் பவர் பிளேல அவங்க பிடிக்கிறாங்கன்னா. இப்ப இந்த மேட்ச்ல ஒருவேளை 1 டவுன் இறங்குறாங்கன்னா கண்டிப்பா விராட் கோலி, ரோஹித் சர்மால ஒருத்தங்க பெருசா பிளே பண்ணிடுவாங்க. ஆனா ஓப்பனிங் தான் இறங்குறாங்க அப்படின்னா அந்த த்ரெட் கண்டிப்பா ஒர்க் ஆகும். நீங்க அதுல பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க, ரோஹித் சர்மாவா விராட் கோலியான்னு. நான் லாஸ்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். இப்போ வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு பெஸ்டான இதுனா நீங்க விராட் கோலி எடுத்துக்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஆடம் சாம்பா பால ரொம்ப கம்மியான இதுல நிறைய டைம் அவுட் ஆயிருக்காங்க, பேட் கமின்ஸ்ல அவுட் ஆயிருக்காங்க, ஸ்டார்க்கு கிட்ட இப்ப வீக்னஸ் இருக்கு. ஆனா விராட் கோலியை வந்து அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ பெட்டர் இது நீங்க விராட் கோலியவே இந்த மேட்சை பொறுத்தவரை எடுத்துக்கோங்க. விராட் கோலியை ஏன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இதுதான். ஒரு டீம்ல எடுங்க, இன்னொரு டீம்ல மாத்தி எடுங்க. ஆனா எதனால எடுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே இந்த வேர்ல்டு கப்ல தோத்த அந்த ஒரு இது வந்து அவர் மைண்ட்ல இருக்கும். அவர் வந்து எந்த ஒரு இதனால அந்த ரிவெஞ்சை திரும்பி கண்டிப்பா கொடுக்கணுங்கிற மைண்ட் இதுலதான் அந்த பிச்சுக்குள்ளே இறங்குவாரு. சப்போஸ் சேசின் பண்றாரு அப்படின்னா அவரோட ஆவரேஜ் நீங்களே பாத்துக்கங்க, 71 வரைக்கும் வச்சிருக்காரு. ஸோ அதை மைண்ட்ல ஃபுல்லா வச்சுட்டு தான் அவர் பிளே பண்ணுவார். ஆனா ரோஹித் சர்மா வந்து அப்படி பண்ண மாட்டாரு. அவர் எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிப்பாரு. அவர் வந்து கேப்டன்ஷிப் பிரஷர்ல பிளே பண்ணுவார், லாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல பிளே பண்ணுவார். ஆனா இவர் வந்து அதை பண்ணணும், இவங்களை தோக்கடிக்கவே செய்யணும்ங்கிற அந்த ரிவெஞ்சில் நம்மளை பண்ண அந்த ஒரு இதை பண்ணுவார். ஸோ விராட் கோலிக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ்
சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் நல்லா தான் வச்சிருக்காங்க. ரிஷப் பண்ட்டை பொறுத்தவரை ட்ரீம் டீம் வந்துருவாருங்க. அவர் கண்டிப்பா ட்ரீம் டீம் ஆனது உறுதி. அவர் சின்ன பாயிண்ட் எடுத்தா கூட ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஆனா சூரியகுமார் யாதவுக்கு என்ன மாதிரி இதுன்னா அந்த கொஞ்சம் அந்த ஸ்விங் பாக்குறதுல அவர் வீக்கா இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அந்த சகிப் பால் பார்த்திருப்பீங்க, குத்தி அவர் அவுட் ஸ்விங் மாதிரி போடுவாரு, அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி யார் இப்போ நல்லா போடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாய்னஸ் போடுவாங்க, பேட் கமின்ஸ் போடுவாங்க. இவங்க கிட்ட அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இதுல வச்சு எடுங்க, ஒரு இதுல வைக்காம எடுங்க. ஆனா இப்ப வர ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாருன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. சிவம் டூபே, ஹார்திக் பாண்டியால நீங்க மேக்சிமம் வந்து ஹார்திக் பாண்டியாவே எடுத்துக்கோங்க. அது வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங் 2 ஆப்ஷன் இருக்கு. டாப் ஆர்டர் போனாலும் வந்து அடிப்பாரு, இல்லைனாலும் விக்கெட் 3 ஓவர் 4 ஓவர் போட்டுருவாரு. ஸோ நீங்க பாண்டியாவே ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. டாப் ஆர்டர் எல்லாம் இந்தியா லாஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிவம் டூபேயை அந்த இடத்துல 2 பேருமே நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல்ல கண்டிப்பா இந்த மேட்ச் ஒருத்தவங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. பிளேயர்ஸ் உடைய வீக்னஸ் த்ரெட் இருக்கு, 2 பேர்கிட்டயுமே இருக்கு. ஸோ அந்த 2 பேர்ல ஃபர்ஸ்ட் அக்சர் பட்டேல் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு கொஞ்சம், அதனால அதுல ஒரு 10-15-20 ரன் அடிச்சிருவாரு. அடுத்து போய் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கு. செகண்ட் நீங்க ஜடேஜாவை ட்ரை பண்ணுங்க. ஒரு மேட்ச்ல ஜடேஜா வந்தா பவுலிங் போட்டு மட்டும் தான் அவரால் வர முடியும். ஸோ அந்த இதை மைண்ட்ல வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் அக்சர் பட்டேலை ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்சோடைய ரொம்ப மஸ்ட் பிக். இந்த மேட்சோடைய ரொம்ப மஸ்ட் பிக்கு ஜஸ்பிரீத் பும்ரா தான். அவர் வந்து இந்த மேட்ச் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அதை நான் பின்னாடி டெலிகிராம்லையும் மென்ஷன் பண்றேன். இப்போ அவருக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. குல்தீப் யாதவ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா லாஸ்ட் டைம் கேப்டன் அளவுக்கு வந்துட்டாரு, நான் சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அசர்தீப் சிங் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா கண்டிப்பா ஒரு விக்கெட்ஸ் நிறைய எடுப்பாரு, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் பிடிக்கிறாரு அப்படின்னா ஒரு பவர் பிளேலையும் டெத் ஓவர்லையும் போட்டு உங்களுக்கு விக்கெட் எடுத்துடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவங்க டாமினேட் பண்ணாதான் பண்ணுவாங்க. ஈக்குவல் ஃபைட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அர்ஷதீப் சிங்குக்கு விக்கெட் கிடைக்காம கூட போயிடலாம். ஸோ அர்ஷதீப் சிங்கை நீங்க ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தா வச்சு பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் யார் செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னா அந்த பாண்டியா, ஸ்டாய்னிஸ், கோலி, வார்னர், பும்ரா இவங்கள தான் வந்து நிறைய இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் ரிஸ்கியாக வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிட் ஆர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்ஷ் லோ பர்சன்ட்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாப் ஆர்டர் வருவார். மேபி ஒரு 1 or 2 ஓவர் போட்டால் கூட விக்கெட் எடுத்தால் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்க்கு போட்டால் ஃபர்ஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்க்கு வைக்கும் போது அதே நேரத்தில் ரோஹித் சர்மா, விராட் கோலியில் யாரையாவது ஒருத்தவங்களை டீம்ல இருந்து எடுத்துருங்க. அவர் பவர் பிளேல விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் டீமில் எடுத்துருங்க. சாம்பாக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சாம்பா வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல இந்தியா மேக்ஸிமம் லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷன் கூட போயிடும். அந்த இடத்துல யாரெல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் பண்ணுவார், இல்லை மேக்ஸ்வெல் பண்ணிடுவார். அது மாதிரி ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அவர் ஆனால் வேஸ்டா லூஸ் ஷாட் நிறைய அடிக்காரு. ஸோ நிறைய டீமுக்கு ட்ரை பண்ணாதீங்க, வச்சா ஒரே ஒரு டீமுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி டிரேவிஸ் ஹெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. அவர் வந்து ஹிட் ஆவாரு, இல்லை ஃபிளாப் ஆயிடுவாரு. அக்சர் பட்டேல், ஜடேஜால செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஒருத்தங்களை மெயினா ட்ரை பண்ணுங்க. அக்சர் பட்டேலை ட்ரை பண்ணி பாருங்க. அவர் பால்ல கொஞ்சம் த்ரெட்ஸ் இருக்கு பிளேயர்ஸுக்கு, 2 பேருமே ஈக்குவல் தான். அதுல மெயினா அக்சர் பட்டேலை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஹேசல்வுட் இதுல ரோஹித் சர்மாவும் வீக்கா இருக்காங்க, விராட் கோலியும் வீக்கா இருக்காங்க. ஆனா அந்த பிச்சு வந்து செட் ஆகணும், அவ்வளவுதான். அது வந்து இப்போ இந்த மேட்ச்ல ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் பிளே பண்றாராங்கிறது ஒரு இது அப்படி பண்ணுச்சுன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து குல்தீப் யாதவ் செகண்ட் இன்னிங்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் டைம் கேப்டன் அளவுக்கு வந்துட்டாரு. இந்த ஆட்ட ஒரு வைஸ் கேப்டனா ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.